மீனாட்சிக்கு உடம்பு சரியில்லை. அதனால முத்தழகு வெண்ணி தண்ணியில ஒத்தனம் கொடுக்குறாங்க. அப்ப அஞ்சலி வர்றாங்க. முத்தழக வெளியே போன்னு துரத்துறாங்க. கதவையும் சாத்திடுறாங்க. முத்தழகு கதவுக்கு வெளியே நின்னுகிட்டு மீனாட்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட பூமி நேரா ரூமுக்கு வர்றாரு. அஞ்சலி இருக்க ரூமு கதவை தட்டுறாரு. அஞ்சலி திறக்கிறாங்க. மீனாட்சி கழுத்தை தொட்டு பாக்குறாரு. ஹை ஃபீவரா இருக்கு. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? குழந்தைய இப்படி தொட்டில்ல போட்டு வச்சிருக்கியே, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகாமான்னு சொல்லிட்டு மீனாட்சிய தூக்கிக்கிட்டு போறாரு. அஞ்சலி பின்னாடியே போறாங்க. முத்தழகு கிட்ட குழந்தைய கொடுக்கறாரு பூமி. முத்தழகு என்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போங்கன்னு அஞ்சலி கேக்குறாங்க. பூமி சொல்றாரு, மீனாட்சிக்கு சரியாகிற முடியும், நானும் முத்தழகும் சேர்ந்துதான் இருப்போம் குழந்தைய வச்சுக்கிட்டு. அஞ்சலி உன்கிட்ட இருக்கிறத விட மீனாட்சி எங்க கிட்ட ரொம்ப சேஃபா இருப்பா. முத்தழகு நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அஞ்சலிய. இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.